கிணறு வெட்ட பூதம், அதுவும் ஒரு பூதம் இல்லை, பஞ்சபூதம் கிளப்பினது சுசித்ரா ராமதுரை. இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோம், ஆனால் சட்டுன்னு ஞாபகம் வரலன்னா ரேடியோ மிர்ச்சியில் ஆர்ஜேயா இருந்தாங்க, ஆர்ஜே சுச்சி. அப்படி ஞாபகம் வரலன்னா மே மாதம் 98 மேஜரானே பாட்டு இருக்குல்ல, அதை பாடின சிங்கரே இவங்க தான். அப்படிங்கிற பாட்டே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு மட்டும் கலாய்க்காதீங்க. அவங்களுக்கும் கார்த்திக் குமாருக்கும் கல்யாணம் நடந்து விவாகரத்தும் ஆயிடுச்சு. இந்த கார்த்திக் குமார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அப்கமிங் ஸ்டாண்டப் காமெடியன். ஆனால் அதுக்கு முன்னால் இந்த சினிமாவில் எல்லாம் வந்து இந்த யூஎஸ்ஏ மாப்பிள்ளையாக வந்துட்டு போயிருக்காரு. எஸ்பெஷலி உங்களுக்கெல்லாம் இந்த அலை பாயுதே படம் ஞாபகம் இருக்கும். அதில் இந்த அமெரிக்கா மாப்பிள்ளையாக வந்துட்டு ஷாலினிக்கு பொண்ணு கேட்டு வருவார். சரி, விஷயத்துக்கு வருவோம். சமீபத்தில் குமுதம் இன்டர்வியூவில் இந்த சுசித்ரா மனசுக்குள்ளே தேக்கி வச்சிருந்த கோபம், தாபம், விரக்தி எல்லாம் பொங்கி வந்து வெடிச்சு செதிடுச்சு. இன் ஷார்ட், ஷி அன்லீஷ் த ஜீனி அவுட் ஆஃப் த பாட்டில். கிணறு வெட்ட பூதம் கிளம்பிடுச்சு. ஒரு பூதம் இல்லை, 5 பூதம் கிளம்பிடுச்சு. ஒவ்வொன்றும் பயங்கரமான பூதம். அதை ஏன் இப்போ அவுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்காம என்ன அந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். அதுலேயும் அந்த 5வது பூதத்தை பற்றி கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. பிகாஸ் ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். லெட்ஸ் டர்ன் அவர் அட்டென்ஷன் டு பூதம் நம்பர் 1. இந்த கார்த்திக் குமாரோட சுசித்ரா 12 வருஷமாக குடும்பம் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்திக் வந்து ஒரு கே அப்படியா இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அவரும் வருஷம் பாம்பேக்கு போவாங்க, தனியாக ஒரு ரூம் போடுவாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேல் கம்பெனியை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவார் கார்த்திக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கார்த்திக் குமார் இதை எம்ஃபாட்டிக்காக மறுத்திருக்காரு. இதெல்லாம் நான் எதுக்கு சார் மறைக்கணும், கேயாக இருந்தால் பெருமையாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஸ்டில் இதை 12 வருஷம் கழித்து இதை அவுத்த விட வேண்டிய காரணம் என்ன? ஒன்று, பேசிக்காக இதுக்கெல்லாம் காரணம் சுச்சி லீக்ஸ். இந்த சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிறது சில வருடங்களுக்கு முன்னால் ரொம்ப பிரபலமாச்சு. அது சுசித்ராவோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணிவிட்டு தனுஷும் ஐஸ்வர்யாவையும் பற்றி கொஞ்சம் ரசாபாசமான வீடியோஸ்லாம் வெளியாயிடுச்சு. அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணதே கார்த்திக் குமார் தான் அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. நான் என்னோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதே இல்லை, அவள் யூஸ் பண்ணவே மாட்டாடா, நீ தாராளமாக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கார்த்திகே தனுஷ்கிட்ட அதை எடுத்து கொடுத்தா மாதிரி சொல்கிறாங்க. அதனால அந்த கடுப்பில் அதில் அவங்களுக்கு நிறைய கெட்ட பேர் ஆயிடுச்சு. அந்த கடுப்பில் அவங்க பல பூதங்களை அவுத்து விடுறாங்க. நான் எவ்வளோ நாளாக டைவர்ஸ் கேட்டேன், 12 வருஷமாக அவனோட குடும்பம் நடத்தினேன், நீ கேயாக இருந்து எனக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கார்த்திக் குமார் இவங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டு, இந்த மாதிரி கான்டென்ட்டெல்லாம் நீ வந்து வெளியிடக்கூடாது, இது வந்து எனக்கு ஸ்லாண்டர், என் பேரையே அவமானப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அடுத்த பூதம் தனுஷ் பக்கம் திரும்புது. ஸ்பெசிஃபிக்காக தனுஷ் ஐஸ்வர்யா பக்கம் திரும்புது. இந்த தனுஷ் சரியான ஒரு பிராங்க் ஸ்டார், நிறைய பிராங்க் பண்ணுவாங்க. அவரும் இந்த கார்த்திக் குமாரும் ரொம்ப தோஸ்து. அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய பிராங்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐஸ்வர்யா வந்து ஒரு பேட் மதர், அவங்கள மாதிரி ஒரு பேட் மதரை பார்க்கவே முடியாது அப்படின்னு இவங்க அவங்களுடைய மதர்ஹுட்டுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. தனுஷும் தனித்தனியாக அஃபேர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, ஐஸ்வர்யாவும் தனித்தனியாக அஃபேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு அடுத்த குண்டத்தை வீசுறாங்க. 3வது பூதம் ஒரு அசார்ட்டட் பூதம். இந்த பாஸ்கெட்டில் நிறைய குட்டி பூதங்கள் இருக்குது. அதில் ஒரு பூதம் வந்து த்ரிஷாவை பற்றினா ஒரு கதை. த்ரிஷா வந்து ஒரு பெரிய பிராங்க் ஸ்டார், பிராங்க் பண்ண ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பாங்க, தண்ணி அடித்து பார்ட்டி அடிக்கிறதுக்கும் தயாராக இருப்பாங்க. இந்த பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதே இளைய தளபதி விஜய் தான். அவர் வீட்டில் தான் இந்த பார்ட்டியே நடக்கும். பார்க்குறதுக்கு சமத்து குழந்தை மாதிரி இருந்தாலும் விஜய் தான் இதுக்கு பின்னால் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபரன்ஸை கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கலாம், த்ரிஷா வந்து ஒரு பயங்கரமான பார்ட்டி பண்ணியிருக்காங்க, அவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணினதே நான் தான் அப்படின்னு ஒரு முன்னாள் மினிஸ்டர், ஏடிஎம்கே மினிஸ்டர் வந்து ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்தாரு. அது ஒரு பெரிய சர்ச்சைக்காச்சு. நம்மளே வந்து வில்லிஃபைட் பட் விக்டோரியஸ் அப்படின்னு அதை பற்றி ஒரு ரீல் ஒன்று போட்டோம். இந்த மாதிரி அபாண்டமாக பழி சொல்லாதீங்கன்னு த்ரிஷாவை பற்றி சப்போர்ட் பண்ணினோம். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நெருப்பு இல்லாமல் புகையாதோ அப்படின்னு நம்மளையே கேட்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. இதுக்கு நடுவில் என்னென்னா, விஷால் வந்து ஒரு எஸ்கார்ட் சர்வீஸ் வச்சு நடத்துகிறாரு. அவர் ஒரு சரியான ப்ளே பாய். அவருக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதுங்கிறதுல குறியாக இருந்தார் சரத்குமார். அதனால தான் வந்து தன்னோட பொண்ணை வந்து இன்னொரு நார்த் இந்தியனுக்கு தூக்கி கொடுத்தாரே ஒழிய விஷாலுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஆண்ட்ரியாவை வந்து ஸ்லைட்டாக நடுவில் வந்து ஒரு பந்தாடுறாங்க. இந்த நடிகை ஆண்ட்ரியா வந்து சரியான வந்து ஒரு லக்ஸுரி ஐட்டம்ஸு, ஒரு மாதிரி ஷாப்பிங் பைத்தியம், இந்த மாதிரி விதவிதமான ஹேண்ட்பேக்கெல்லாம் வச்சுப்பாங்க. அவங்களுடைய கபோர்டு ஃபுல்லாக வந்து டைமண்ட் நெக்லஸஸாக இருக்கும். அவங்க வந்து இவங்ககிட்ட வந்து நீயும் இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லி ஹேண்ட்பேக் ஏன் வாங்கிக்கக்கூடாது, கார்த்திகை நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னாங்க. இந்த காய்கறி வாங்கினா கொசுருக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொடுக்க மாட்டாங்க பாரியா, அது மாதிரி இவ்வளவும் அடிச்சு விட்றோம். சைடில் ஆண்ட்ரியா பற்றியும் சொன்னால் என்ன ஒரு போனஸ் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி அவுத்து விட்ருக்காங்க போல். இந்த கருவேப்பிலை கொடுத்தாச்சு, கொத்தமல்லி வேணும்ல, அதுக்காக அனிருத் சின்மயி எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக கொடுத்துருக்காங்க.
இந்த விட்லாச்சாரியா படத்தில் குட்டி பூதம்லாம் வரும். அந்த மாதிரி இந்த 3வது பூதம் ஒரு அசார்ட்டட் பாஸ்கெட் ஆஃப் பூதம்ஸ். இதில் எது முக்கியமான பூதம் நீங்களே டிசைட் பண்ணீங்க. அடுத்து வர பூதம் ஒரு திடகாத்திர பர்சனாலிட்டி உடையது. அதாவது பைல்வான் ரங்கநாதன். இந்த பைல்வான் ரங்கநாதன் பல படங்களில் நடிச்சிருக்காரு. கட்டு மஸ்தான உடலை உடையவர். இப்போ யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாரு. அந்த யூடியூப் சேனலில் பலர் நடிகைகளை போட்டு கழுவி ஊற்றுவார். கமலோடு நடிச்சுக்கிட்டே கமலை போட்டு பயங்கரமாக சத்தாய்ப்பார். அவரை பற்றி வலைதளங்களில் பேசக்கூடாத வார்த்தைகளெல்லாம் பேசியிருக்காங்க. அதாவது அவர் வந்து சாவார்னு நான் வெயிட் பண்ணுறேன், அவர் சாகிறத பற்றி நான் கனவு காண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு அள்ளி தெளிச்சிருக்காங்க. பைல்வான் ரங்கநாதன் இதுக்கு என்ன மறுமொழி சொல்ல போகிறாரோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் பைல்வான் ரங்கநாதன்கிட்ட இவங்க மட்டும்தான் காட்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நிறைய பேர் காட்டமாக இருக்காங்க. என்றைக்காவது ஒரு நாள் எல்லோரும் காட்ட போகிறாங்க. அடுத்து வரபோது தான் நம்ம யாருமே எதிர்பார்க்காது. இது வந்து பஞ்சபூதங்கள்லேயே மிகப்பெரிய பூதம். அதாவது கமலஹாசன். அவர் தான் அவரோட வீட்டு பார்ட்டியில் தங்க தாம்பாளத்தில் கொக்கீனை வழங்குவார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க. இதை போகிற போக்கில் கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் ட்ரக் கல்ச்சர் பர்வேசிவாக இருக்குது. அது இப்போ ரீசெண்டாக நமக்கு வர செய்திகள் எல்லாம் நமக்கு ரொம்ப ஸ்டார்ட்லிங்காக இருக்குது. இதை வந்து எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியை நம்ம இது வரைக்கும் கேட்டதில்லை. பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர். இதுக்கெல்லாம் அவர் துணை போவார்னு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. இவர் உத்தமரா உத்தம வில்லனா அப்படிங்கிறது காலம் தான் நிர்ணயிக்கணும். இந்தியன் சேனாதிபதி இவரை பற்றி என்ன நினைப்பாரு? இவர் சேனாதிபதியா சந்துருவா? இவர் நல்லவரா கெட்டவரா? இந்த மழை நாளில் நம்ம ஸ்கூலுக்கெலாம் போகும்போது வெள்ளையும் சொல்லையுமா சேர்ந்து போட்டுட்டு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போவோம். அப்படி இருந்தாலும் சைட்டில் ஏதாவது ஒரு கார் வரும், அதிவேகமாக அந்த தண்ணிக்கு நடுவில் வந்துட்டு போவோம். அப்படியே தண்ணியும் சேர்த்து நம்ம மேலே அடிக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்டர்வியூ எடுக்க போய் இந்த மாதிரி பல பேர் மூஞ்சிலையும் உடம்புலையும் சேர் அப்பப்பட்டுள்ளது. இதில் வந்து 5 டைப் ஆஃப் பூதங்கள் கிளம்பிடுச்சு. இந்த பூதங்கள்லாம் திருப்பி அந்த பாட்டிலுக்குள்ளே அடைக்க முடியுமா? இந்த பூதங்கள்லாம் திருப்பி கிணறுக்குள்ளே போகுமா?